ஓகே சார். குறிப்பா நேத்துலேருந்து கவனிக்கத்தக்க நபரா மாறிக்கிட்டு வர ஒரு ஆள்னா, விஜய வரவேற்ற டத்தோ மாலிக்ன்னு ஒரு ஆள் தான். யாரு சார் இவரு? டத்தோ மாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரு, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், நகைக்கடை வச்சிருக்காரு, பல்வேறு தொழில் பண்ணுறாரு. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மெயினான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு, பெரிய படங்களை வாங்கி விநியோகம் பண்ணக்கூடியவர். கபாலி, காலா, அப்புறம் லாஸ்ட்டாக வந்த கோட்டு, எல்லாமே அவர் தான். குட் பேட் அக்டி அந்த மாதிரி படங்கள்லாம் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார் மலேசியா ஏரியாவில். அவர் என்னென்னா நம்ம ஊர் கலைப்புலி தானு மாதிரி படத்தை வாங்கினார்னா டிஸ்ட்ரிபியூட் மட்டும் பண்ணுறது கிடையாது, அதை பெரிய அளவில் ப்ரொமோஷனும் பண்ணக்கூடிய நபர். பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கெலாம் நிறைய அந்தந்த கூலி மாதிரியான பேட்ச்லாம் போட்டு மாலு அப்புறம் பொதுமக்கள் கூடுற இடங்கள்லாம் கொடுத்து அந்த படத்தை வித்தியாசமாக படத்தை ப்ரொமோட் பண்ணுவார். இப்போ இவரும் இந்த படத்தையும் அவர் தான் மலேசியா வாங்கியிருக்காரு. மலேசியா வாங்குறப்பே அவர் கண்டிஷன் போட்டிருக்காரு, ஆடியோ லான்ச் நான் வைப்பேன், இங்கே வச்சுக்கிறேன், அதுக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன் அப்படின்ற சொல்கிறாரு. 27 கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் டிக்கெட் விற்றுருக்கு. அந்த செலவே கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு. அவருக்கு படம் வந்து 12 கோடியோ 14 கோடிக்கோ வாங்கியிருக்கன்றாங்க. இப்பயே அவருக்கு ஆல்மோஸ்ட் படத்தில் போட்டதை எடுத்துட்டார். ஓகே. இப்போ இந்த இந்த நிகழ்ச்சியை அவர் பெரிய விஷயமா பண்ணதுனால அவருக்கு இப்பயே ஒரு முக்கால்வாசி லாபம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர். ஆல்மோஸ்ட் அந்த ஈவெண்ட்டை கான்டாக்ட் பண்ணதே இவர் ஒருத்தர் தானா? இல்லை, இவர் தான் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணதே இவர் தான். ஓகே. தலைமையில் இவர் தான் படத்தை வாங்கியிருக்காரு, இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணது. அது இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட்லாம் போட்டு ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க.